ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகவின் சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ரெண்டு பொருள் தான் இதுக்கு தேவைப்படும். அதாவது ஆந்திரா ஸ்டைல் அப்பளு, அரிசி அப்பளு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட் வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். முக்கியமாக கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் இதோட ரூல்ஸு. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து வின்னர் செலக்ட் பண்ணுறது. இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத மாவு தான். நீங்கள் வறுத்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக 2 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா கோபுரமாக வச்சு இந்த மாதிரி நுணுக்கிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா நுணுக்குனதுக்கப்புறம் கோபுரமாக வச்சு அளந்துக்கோங்க. இனிப்பு சுவை வந்து ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க தலை தட்டிட்டு கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாகு காய்ச்சையில் ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி போட்டாலே சரியாக போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெல்லம், அதை வந்து இந்த கேத்தரில் வந்து நான் வந்து சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதை வந்து சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். தொட்டு பார்த்தோன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும்ல, அந்தளவுக்கு காய்ச்சினா போதுமானது. இப்போ பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, சரியாக தெரியுதான்னு. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்தது வந்து கரெக்டாக வரலேன்னு நினைக்கிறேன். சிறு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அடிக்கனமான சட்டி, அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். எப்போவுமே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க இந்த கல் மண்ணெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த பாகில் வந்து வராது. இப்போ இந்த பாகு வந்து நம்ம அந்த சட்டியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து கொட்டி கிண்டணும். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிண்டிக்கலாம். ஏன்னா மாவு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஹையில் வச்சு கிண்டினோம்னாக்கா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் கிண்டிக்கங்க. நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிண்டுறேன். நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி வந்ததுனாக்கா அதை வந்து நம்ம வந்து உடச்சி விட்டு கிண்டிக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவைப்படாது. 2 இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதுமானது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கிண்டியாச்சு. இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுப்பை பற்ற வச்சுட்டு லேசாக சூடு வரத்துக்கு நம்ம வந்து கிண்டி எடுத்தால் போதுமானது. ரொம்ப வந்து நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கிண்டாதீங்க. ஏன்னா ஒரு தடவை நான் வந்து அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டிட்டேன். கிண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பளு வந்து கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு கிண்டினீங்கன்னா அது வந்து ஹார்டாகி போயிடும். அதனால் கொஞ்சம் கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சுனால நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு லேசாக ஆற விட்டாச்சு பாருங்கள். ரொம்ப ஆற விட வேணாம். லேசாக ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. உருட்டிட்டு அப்படி கையில் வச்சு நடுவில் ஒரு அமுக்குனீங்கனாக்கா அழகாக நம்மளுக்கு ரவுண்டாக வந்துடும், அதிரசம் மாதிரி. அந்த ஓரத்தில் வர்ற வெடிப்பெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு சரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். ரொம்ப கனமாக தட்டாமல் கொஞ்சம் லேசாக தட்டிக்கங்க. அதுக்காக ரொம்பவும் லேசாக தட்டாதீங்க. கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தட்ட தெரியாதவங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு நிறையா மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குள்ள டம்ளர், அப்படி இல்லைனாக்கா ஒரு மூடி கூட எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அப்படியே வச்சு அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தாலே செஞ்சுருவாங்க. என் வீட்டில் என் குழந்தைங்க தான் இதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 அதிரசம் வந்து எனக்கு வந்து அப்பளு வந்து வந்துச்சு. ஏன்னா அதிரசத்துக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து மாவெல்லாம் சரியாக வராது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த இது செஞ்சு தீபாவளியை கொண்டாடிடலாம். அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம வந்து பொரிச்சு இது பண்ணி எடுக்கணும், சுட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்து பொன்னிறமாக வெந்த உடனே திருப்பி விட்டுட்டு அந்த பக்கட்டும் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உள்ளர வேகாமல் மாவாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஆயிலெலாம் நம்மளுக்கு வந்து வடிஞ்சிரும். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம.
இப்போ பாருங்கள் எல்லா அப்பளமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஈஸியான அதிரசம் வந்து நம்மளுக்கு தீபாவளிக்கு ரெடி ஆயிரும். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா அதிரசம், ஆந்திரா ஸ்டைலில் சொல்லணும்னா அப்பளு. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து செட்டிநாட்டு ரெசிபீஸு, கந்தர்ப்பம், அப்புறம் வெள்ளை பணியாரம், பால் பணியாரம், மசாலா சியம், இனிப்பு சியம் எல்லாமே நிறையா இருக்குது நம்ம சேனலில். அதே மாதிரி தீபாவளி ஸ்வீட் ரெசிபீஸும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.